ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். சந்திக்க வந்து நேரத்தை பாருங்கள். சளி பிடிச்சிக்கிட்டு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்களும் போகணும். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் சேர்த்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைன்னா சொல்லிட முடியாது, நிறையா இருக்குது. நான் போனதில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நடந்த மூமெண்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ பேசலாம் நம்ம, ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் போயிருப்பேன். எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்னு தோணிகிட்டு இருக்க ஒரு கோயில்னால் அது திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். இவ்வளோ பேசுறியாடா மாப்பிள்ள, அப்படி அந்த கோயிலில் என்னது இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க. ஒரு முறை போய் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையவே டோட்டலாக மாற்றிடும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா எப்படா நம்ம திருச்செந்தூர் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்காகவே ஒரு எண்ணம் வந்துடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் என்ன பவர் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தான் போனேன். அடுத்து எப்போ பார்த்தாலும் திருச்செந்தூர் போகணும், முருகன் கோயிலுக்கு போகணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. பட் என்னால் போக முடியல. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. காலேஜும் படிச்சுக்கிட்டு வெளியிலேயும் போகிறதுக்கெலாம் அமௌண்ட்டும் இல்லை, போக முடியல. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வரைக்கும் போகாமல் யாராச்சும் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படா திருச்செந்தூர் போவோம், முருகனை பார்ப்போம் அப்படின்னு தான் தோணிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்களில் அலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கடலை, அதாவது முருகன் கோயிலை ஒட்டி வரைக்கும் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அலைகள்லாம் உள்ளே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிடா மண்ணை பூரா இங்கே வந்து அரிச்சிட்டு போச்சுன்னு ஒன்றும் தெரியல. கடல் ரொம்ப உள் வாங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசை. நிறையா பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் கண்டெடுக்கிறதாக சொல்கிறாங்க. ஒரு சில வீடியோக்குள்ளே கூட பார்த்தேன். எப்படின்னா முருகன் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் வந்து கடலை பார்த்து நின்றுட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அதை பார்த்தது எனக்கு இன்னும் புல்லரிச்சு போயிடுச்சு. எப்படா நம்ம முருகன் கோயிலுக்கு போவோம், எப்படா திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டே இருந்துச்சு. பட் போக முடியாது அப்படிங்கிறது சொல்ல வேறு வழி இல்லை, காசு இல்லை, அதனால் போக முடியாது. இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு போய் பார்க்குறோன்னு தான் ஆசை. என்னால் போக முடியல. நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, நான் கூட அந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கேன்ல, 3 டைம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு நடந்த ஒரு, அதாவது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா, ஒரு டைம்லாம் போனப்போ ஃபஸ்ட் டைம் போனப்போலாம் நல்லா ஃப்ரீயாக முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. 2வது டைம் போனப்போ ஃப்ரீயாக முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. 3வது டைம் போகும்போது பார்த்திங்கன்னா சரியான கூட்டம்னு சொல்லணும். செம்ம கூட்டமாயிருச்சு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இதை தாண்டி எப்படா நம்ம முருகனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம். சரி, இப்போ போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கெலாம் போக முடியாது, டைம் ஆயிரும். நம்ம இப்படியே வெளியே தானே முருகன் கோயிலை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கடற்கரையில் 2 ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரிடா அப்படியே நீ ஊருக்கு கிளம்புறதா வேறு வழி இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது முருகன் தேரில் வந்தார் பாருங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம போய் முருகனை பார்க்க முடியல, ஆனால் முருகன் வந்து நம்மளை பார்க்குறாரா இல்லை நமக்காண்டி இவர் வெளியே வர்றாரா அப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு. தேரில் அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தார். முருகனை பார்த்தாச்சு. அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக முருகனை பார்த்தாச்சு, இனி நிம்மதியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பக்கத்து போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு மனசு எனக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிம்மதியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரைகளை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எனி டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏரல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கேயுமே பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் தான். அங்கே ஒரு ரிவர் கூட இருக்குது, நேம் தெரியல. அங்கே கூட போனவங்க கூட போய் கிழிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க. ஏரலுமே கொஞ்சம் ஒரு நல்ல குளிர்ச்சியான பிளேஸ், பார்க்க நல்லா இருந்துச்சு. மறக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். This video is sponsored by BuyMo Shopping app. The BuyMo Shopping app is one of the online shopping app. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு. உங்களுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான, ஹோமுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். கடையில் வாங்குறத விட ₹1 2 கம்மியாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் கூட அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.